இந்த இடம் தான் டைட்டானிக் படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ அவர்கள் சொன்ன அந்த உலகத்திலேயே பூமியிலேயே ரொம்ப ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா. ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியில தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. டைட்டானிக் படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மிகவும் பிரம்மாண்டமான படம். அந்த பிரம்மாண்டமான அந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகரே இந்த ராமக்கல் மேடை ஏன் உலகத்திலேயே நான் ஒரு பார்த்து வியந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கறத நம்ம மேல போய் தான் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம மேல போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா சரியான ஒரு கைடை வச்சு போனா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் அப்படியே மலையிலேயே நடந்து போயிடலாம். நம்ம கார்ல போறது அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் டிராவல் அப்படியே சுத்தி போறதுக்கு. எப்படியோ நம்ம ஒரு வழியா அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்ல, அது இந்த பகுதியோட பேரு, இந்த ஊரோட பேர் தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்துல இருக்கு. இதனாலதான் இங்க காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறது விண்ட்மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட்மில்லுகள் இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க இருந்து இதை பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பாக்குறதுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது ஃபுல்லா அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சியளிக்குது. இதமாக காட்சியளிக்கக்கூடிய பகுதி. அதனாலதான் என்னவோ இப்போ டைட்டானிக் ஹீரோ இந்த இடத்தை அவர் எவ்வளவோ இடத்துக்கு பயணமாயிருக்காரு. இருந்தாலும் பூமியிலேயே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னா நான் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இங்க உட்காந்து இங்க நின்று பார்த்திருந்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படி சுத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை பசேல்னு காட்சியளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள், இதமாக வரக்கூடிய அந்த ஒரு காற்று வேற லெவலுக்கு அப்படியே மனசை அப்படியே ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு. ராமக்கல் மேடு அப்படிங்கிறது குறவன் குரத்தி நினைவு சின்னம் கொண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படிங்கிறதுனால குறவன் குரத்தி சிலை அமைந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னாடி அமைந்திருக்கிறது தான் குறவன் குரத்தி சிலை. இந்த பகுதி முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியில இந்த குறவன் குரத்தி 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயினியாக கருதப்படுகின்றனர். கதாநாயகன் கதாநாயகியாக இந்த பகுதி மக்கள், அதாவது ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதிக்கு வர்றவங்க எல்லாம் இந்த குறவன் குரத்தி சிலையை தான் ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தமிழக மற்றும் கேரள இலக்கியங்கள் இருக்கக்கூடிய சங்ககால நிலப்பரப்பை குறிப்பிடக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நினைவு தூணாக, ஒரு நினைவு சின்னமாக இந்த குறவன் குரத்தி அவர்கள் எவ்வளவு ஒரு கெத்தா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இத முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற இந்த ஒரு ரம்மியமான இடத்துக்கு வரக்கூடிய அனைவரும் குறவன் குரத்தி சிலை முன்பு புகைப்படம் எடுத்துக் கொள்வதையும், இதை பார்த்து மயங்கும் ஒரு பரவச நிலைக்கு செல்லும் அளவுக்கு இந்த குறவன் குரத்தி சிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதே ஒரு இதமான காற்று, பச்சை பசேலுன்னு சுற்றிலும் மலைகள் அப்படின்னு ஒரு வேற லெவல் ஃபீலிங்கை தருது.